இன்னைக்கு ஒரு மினி விளாக் தான் பார்க்க போறோம். அம்மாவுக்கு கால் பண்ணி 10 நிமிஷத்துல சமைக்கிற மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லுங்க. எங்க அம்மா நலம் விசாரிக்கலாம் கால் பண்ண மாட்டேன், நீ இந்த மாதிரி சமைக்கிறது என்ன பண்ணலாம் எது பண்ணலாம் அதுக்கு மட்டும் தான் எனக்கு கால் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. மாங்காய் நிறைய கிடைக்காதனால மாங்காய் சார் வச்சிரு, மாங்காய் ரசம் மாதிரி வச்சிருன்னு சொன்னாங்க. சரி கட் பண்ணி பார்த்தா அது மாம்பழமா மாறி போச்சு போல இருக்கு. எப்போ சரி பரவாயில்ல, வேற வழி கிடையாது, எல்லாம் கட் பண்ணியாச்சுன்னு சொல்லி அந்த பச்சை மிளகாவும் மாங்காவும் மட்டும் எடுத்து தண்ணியில் சுடு தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அதுதான் மாங்காய் சார். நல்ல டேஸ்டா இருக்கும். அதை தாளிச்சு கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளிச்சுலாம் ஊற்றியாச்சு. அதுக்கு தொட்டுக்கே ஸ்பைஸியாக ஏதாவது வேணும்னு சொல்லி பேபி பொட்டேட்டோஸ் வந்து ஃப்ரை பண்ணியிருந்ததுனால ஸ்பைஸியாக ரெண்டுக்கும் காம்பினேஷன் செமையா இருந்துச்சு. வச்சு சாப்பிட்டுட்டோம். டிமார்ட்டுக்கு போய் கொஞ்சம் திங்ஸ் மட்டும் வாங்கிட்டு வந்தோம். அதை எடுத்து அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த அரிசி பார்த்தா 1.5 கிலோ இருக்கு. நாங்கள் 1 கிலோ நினைச்சு தான் வாங்கிட்டு வந்தோம். அது கூட கண்டெய்னரும் சேர்த்து கொடுத்துருந்தாங்க. 1 கிலோவே நாங்கள் 220 ரூபாய்க்கு வாங்குவோம். ஆனால் இன்னைக்கு 1.5 கிலோ 209 ரூபாய்க்கு தான் வாங்கிட்டு வந்தோம். எல்லாமே எடுத்து வச்சுட்டு சிட்பெட் போலான்னு சொல்லி நாங்கள் கிளம்பிட்டோம். ரொம்ப நாளாக பிளான் பண்ணிட்டு இருந்தோம். இன்னைக்கு தான் டைம் கிடைச்சது, கிளம்பிட்டோம். போற வழியில் அப்படியே ஜூடியோல ஸ்லிப்பரை வாங்கி போட்டுட்டு ஓசியில நெயில் பாலிஷ் எல்லாம் வாங்கி போட்டுட்டு இந்த தோடு மட்டும் வாங்கிட்டு நாங்கள் கிளம்பிட்டேன். புதுசா செருப்பு வாங்கி போட்டுருப்போம். மெட்ரோ வாசல சாணி கடைஞ்சு பார்க்காமலே போய் அதை மிதிச்சுட்டு அப்புறம் ஸ்டேஷன்லேயே வாஷ் பண்ணிட்டு ஃபைனலா சிட்பெட் வந்தாச்சு.